வெல்கம் டு அவர் சேனல். விரதம் எப்படி இருக்க வேண்டும்? லங்கனம் பரம் ஔஷதம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் பொருள் உபவாசம் இருப்பது உடலுக்கு மிகப்பெரிய மருந்து என்பதுதான். உணவு உண்ணாமல் இருத்தலும் மிதமாக உணவை உண்பதும் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை உண்பதுமாகிய உணவு நியமமே விரதம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் இது விரதத்தின் முதல் நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா மதங்களிலும் உபவாசம் அதாவது விரதம் அல்லது உண்ணா நோன்பு சிறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்துக்கள் ஏகாதசி போன்ற குறிப்பிட்ட தினத்திலோ வெள்ளிக்கிழமை போன்ற குறிப்பிட்ட கிழமைகளிலோ சில விசேஷ நாட்களிலோ சாப்பிடாமல் உபவாச விரதம் இருக்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் உப என்றால் அருகில் என்று பொருள், வாசம் என்றால் வசித்தல் அல்லது இருத்தல் என்று பொருள். ஆகவே உபவாசம் என்பதற்கு இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்று பொருள் சொல்லப்படுகின்றது. விரதம் என்றால் விடாமுயற்சி, தவம், நோன்பு என்று கூறலாம். பகவத்கீதையில் விரதத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. தேவதைகளை நோக்கி விரதம் இருப்பவர்கள் தேவதைகளை அடைகிறார்கள். பித்ருக்களை நோக்கி விரதம் இருப்பவர்கள் பித்ருக்களை அடைகிறார்கள். என்னை நோக்கி விரதம் இருப்பவர்கள் என்னை அடைகிறார்கள். விரதம் மேற்கொள்ளும் போது இதை தவறாது கடைபிடிக்க வேண்டும். 1. சதா சர்வகாலமும் மனதில் இறைவனை மட்டுமே எண்ணி துதித்தல் வேண்டும். தம்மை விதவிதமாக அலங்காரம் செய்து கொள்ளாமலும் நாவிற்கு சுவையான உணவு வகைகளை உண்ணாமலும் இருத்தல் வேண்டும். கேளிக்கை செயல்களிலோ வீண் விவாதங்களிலோ ஈடுபடக்கூடாது. 2. பிறரை பற்றி புறம் பேசுவதோ குறை கூறுவதோ கூடாது. அடுத்தவர் மனம் துன்பப்படும்படியான தீய சொற்களை பேசக்கூடாது. மனதில் தான் என்ற கர்வத்தை அறவே அகற்ற வேண்டும். விரும்பத்தகாத செயல்களை செய்யக்கூடாது. அதிகமாக தானம் செய்ய வேண்டும். அவ்வாறு தானம் செய்யும்போது முழு மனதுடன் கொடுக்க வேண்டும். 3. வெங்காயம், பூண்டு இவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். வெங்காயம், பூண்டு இவற்றை சாப்பிட்டால் தூக்கம் வரும், சிந்தனை மாறும். இதனால்தான் இவற்றை வேண்டாம் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நன்றி.